அத்தியாயம் 84. கண்கட்டு வித்தை. போன அத்தியாயத்துல தன்னை திருமணம் செஞ்சுக்க சொல்லி இருங்கோவேல் பூவழகிய கேக்குறதையும், தன் கைய பிடிச்ச இருங்கோவேலோட மேலாடையில பூவழகி நெருப்பு வைக்கிறதையும் பார்த்தோம். அதை தொடர்ந்து இருங்கோவேலோட வீரர்களால சிறை செய்யப்பட்ட பூவழகிக்கு பல குழப்பங்களும் கேள்விகளும் தோண ஆரம்பிச்சுது. அரண்மனையோட திட்டிவாசல் கண்ணுக்கு தெரிஞ்சதுமே தங்களோட கண்களை கட்டும்படி உத்தரவு போட்ட காவல் தலைவன் அரண்மனைக்கு போறதுல ரொம்ப தாமதம் காட்டுறதுக்கான காரணத்தையும், கண்கள் கட்டப்பட்டதுமே குதிரைகள் பல திசைகள்ல போனத அதோட குளம்படி சத்தத்தை வச்சு தெரிஞ்சுகிட்ட பூவழகி தங்கள காவல் செய்யறத விட்டுட்டு வீரர்கள் ஓடி போனதுக்கான காரணத்தையும் நினைச்சு குழம்பினா. தங்களோட குதிரைகளை தவிர முன்னால ஒரு குதிரையும் பின்னாடி ஒரு குதிரையும் தான் வருதுன்னு குளம்படி சத்தத்தை வச்சு புரிஞ்சுகிட்ட பூவழகி, வாள் கிடைத்தால் 2-3 வீரர்களை எதிர்த்து போரிடும் திறன் வாய்ந்த வேளிர்குல பெண் ஒருத்தியை காவல் புரிய இருவர் போதும் என்று நினைக்கிறானா இந்த காவலர் தலைவன் தனக்குள்ளேயே கேட்டுக்கிட்டா. அரண்மனை கண்ணுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தங்களை நேரா அரண்மனைக்குள்ள அழைச்சிட்டு போகாம காவலர் தலைவன் திசைய மாத்தினதும் இருங்கோவேல் தன்னை சிறை வைக்கிறத ரகசியமா வச்சிருக்க நினைக்கிறான்னு நினைச்சா பூவழகி. இரவு ஒரு ஜாமமாகியும் பயணம் தொடர்ந்துகிட்டே இருந்ததால காவல் தலைவன் தங்களை எங்க அழைச்சிட்டு போறான்னு தெரியாம தவிச்சா பூவழகி. எல்லைப்புற மாளிகைக்கு வெளியில சந்திச்சதுல இருந்தே தலையில இருந்து கால் வரைக்கும் யவனர்கள மாதிரி காவல் தலைவன் கவசங்களை போட்டுட்டு இருந்ததுனால அவனோட முகத்தை பார்க்க முடியாம போனாலும் அவனோட குரலும் பழக்கம் இல்லாத புது குரலா இருந்ததால எதுவுமே பேசாம ரொம்ப நேரம் பயணம் செஞ்ச பூவழகி நடுநிசி தாண்டி 2 ஜாமத்துக்கு அப்புறமும் பயணம் நீடிச்சதால அலுப்பு தாங்க முடியாம இன்பவல்லிய கூப்பிட்டு, இன்பவல்லி, காவலர் தலைவரிடம் நேரம் எத்தனை இருக்கும் என்று கேள்னு கட்டளை போட்டா. பூவழகி போட்ட உத்தரவை கேட்ட காவல் தலைவன், விடிய இன்னும் 4 நாழிகைகளே இருக்கின்றன, சொல்லுங்கள் தலைவியிடம் சொன்னான். இத்தனை நேரம் பயணம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன காவல் தலைவனையே நேரடியா கேட்டா பூவழகி. போக வேண்டிய இடம் தூரம், ஆகவே நேரம் அதிகமாவதும் இயற்கைதானே சர்வசாதாரணமா சொன்னான் காவல் தலைவன். போக வேண்டிய இடம் எது, அதையாவது சொல்ல முடியுமா கோவமா கேட்டா பூவழகி. ஆஹா, தாராளமாக சொல்ல முடியும், மன்னர் இருக்கும் இடம் போகிறோம் கொஞ்சம் கேலியா சொன்னான் காவல் தலைவன். அதை கேட்டு பூவழகியோட கோபம் இன்னும் ஜாஸ்தியாகவே, மன்னரா, எந்த மன்னர், அந்த அயோக்கியனை மன்னர் என்று யார் சொன்னது கத்தினா. சோழ நாட்டு நன்மையில் அக்கறையுள்ள அனைவரும் சொல்கிறார்கள் பதில் சொன்னான் காவல் தலைவன். கூலி வாங்குவதற்காக வஞ்சகர்களை புகழும் நாக்கை என்ன செய்தால் தகும் கேட்டா பூவழகி. வாளால் துண்டித்து எரியலாம் சொன்னான் காவல் தலைவன். அப்படியானால் உமது நாக்கையும் துண்டிக்க வேண்டியதுதானே கேட்டா பூவழகி. அந்த பாக்கியம் இந்த நாவுக்கு இல்லை, நான் கூலியும் வாங்கவில்லை, வஞ்சகரை புகழவும் இல்லை பதில் சொன்னான் காவல் தலைவன். காவல் தலைவனோட பேச்சுல ஏதோ மர்மம் இருக்குன்னு புரிஞ்சுகிட்ட பூவழகி, காவல் தலைவரே, உமது பேச்சு விசித்திரமாய் இருக்கிறது, முரண்பாடாயும் இருக்கிறது, குழப்பமும் நிரம்ப இருக்கிறது, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கிறது சொன்னான். உண்மை உண்மை, கண்ணை கட்டியிருப்பதும் உண்மை, உங்களை காட்டில் விட்டிருப்பதும் உண்மை சிரிச்சுக்கிட்டே சொன்ன காவல் தலைவன் பின்னால இருந்த வீரனை அழைச்சு, டேய், இவர்கள் கண்கட்டுகளை அவிழ்த்து விடு, இனி தேவையில்லை சொன்னான். அந்த வீரன் கண்கட்டுகளை அவிழ்த்ததும் தன்னோட குதிரையில இருந்து கீழே குதிச்சு கண்களை கசக்கி சுத்தி முத்தி பார்த்தா பூவழகி. அக்கம் பக்கத்துல இருந்த மரங்கள்ல இருந்தும் கொஞ்சம் தூரத்துல ஓடிக்கிட்டு இருந்த ஆற்று நீரோட ஒலியில இருந்தும் ஏதோ ஒரு ஆற்றங்கரையில இருக்கிற காட்டுல தான் இருக்கிறத உணர்ந்தா பூவழகி. அவ காவல் தலைவனை பார்த்து, இது என்ன ஆறு, இது என்ன காடுன்னு கேட்டா. இது காவிரிதான், கிழக்கே செல்ல செல்ல ஆழம் அதிகமாகி சற்று குறுகலாக தெரிகிறது, புகார் பிராந்தியத்தில் இதில் மரக்கலங்களும் உலாவுமே, உங்களுக்கு தெரியாதா கேட்டான் காவல் தலைவன். தெரியும், ஆனால் அதன் கரையில் இத்தகைய பெரிய காடு இருப்பதை நான் பார்த்ததில்லை சொன்னா பூவழகி. நீங்கள் எப்போதும் பட்டினப்புறங்களில் இருந்திருக்கிறீர்கள், ஆகவே காவிரியின் காடுகளை என்ன, எந்த காட்டையுமே அதிகமாக பார்த்ததில்லை, இதைவிட அடர்த்தியான காடுகளை பார்க்கும் பாக்கியம் இன்னும் சில நாட்களில் கிடைக்கும் சொன்னான் காவல் தலைவன். காட்டை பார்க்கும் பாக்கியமா, அப்படியானால் அரண்மனைக்கு இழுத்தா பூவழகி. அரண்மனையா, அங்கு நமக்கென்ன வேலை சர்வசாதாரணமா கேட்ட காவல் தலைவன் அவன் கூட வந்த வீரனை பார்த்து, இனி நீ உடையை களையலாம் சொன்னான். அதை கேட்டு கோவமா காவல் தலைவனை பார்த்த பூவழகி, என்ன உளறுகிறீர், இங்கா வீரனை உடையை களைய சொல்கிறீர் கேட்டா.
ஆமாம்னு சொல்லி சிரிச்ச காவல் தலைவன், அடடே மறந்துவிட்டேன், நான் இங்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மரங்கள் இருந்த ஒரு மறைவான இடத்த நோக்கி போனான். காவல் தலைவன் சொன்ன மாதிரியே அந்த வீரன் கடகடன்னு தன்னோட உடைய களைய தொடங்கினதும் கோவமா தன்னோட முகத்தை வேற பக்கம் திருப்பிக்கிட்டு கண்களை மூடிக்கிட்டா பூவழகி. கொஞ்ச நேரத்துல மூடி இருந்த பூவழகியோட விழிகளை பின்பக்கத்துல இருந்து வந்த 2 கைகள் இன்னும் அதிகமா அழுத்தி மூடிச்சு. பூவழகியோட காது பக்கத்துல தலைவின்னு ஒரு இனிமையான குரல் கேட்டது. உடனே கோவம் எல்லாம் கரைஞ்சு திரும்பி பார்க்காமலே, யார், நீயான்னு கேட்டா பூவழகி. ஆம் தலைவின்னு கொஞ்சம் சத்தமா வந்த சொற்கள் பூவழகியோட துன்பத்தை எல்லாம் நீக்கி அவளோட இதயத்துக்கு பெரிய ஆறுதலை கொடுத்தது. அந்த சந்தோஷத்துல மலர்ந்த முகத்தோட சரையல்னு திரும்பின பூவழகி, நிஜமாக நீதானா? நம்பவே முடியவில்லையே அல்லி. ஆணுடைய இந்த அழகு தேகம் எப்படி அணிந்ததுன்னு அல்லியோட தோள்களை பிடிச்சுக்கிட்டே கேட்டா. பூவழகியோட பிடியில இருந்து விலகாமலே இன்பவல்லிய பார்த்து சிரிச்ச அல்லி, இன்பவல்லி பார்த்துக்கொள், காவல் வீரனை தழுவி நிற்கிறார்கள். உங்கள் படைத்தலைவர் வந்தால் இதை கட்டாயம் சொல்ல வேண்டும்னு சொன்னா. அத கேட்டு சிரிச்ச அந்த 3 பெண்களும் கொஞ்ச நேரம் ஆற்றங்கரையோரமா தங்களை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு காவிரி நீர்ல தங்களோட முகங்களை கழுவிக்கிட்டு திரும்பி வந்ததும் காவல் தலைவன் தன்னோட கவசத்தை நீக்கிட்டு குதிரையில ஏற தயாரா இருந்தான். மத்த குதிரைகளும் தயாரா இருந்ததை கவனிச்ச பூவழகி, ஏன் மீண்டும் போக வேண்டுமான்னு கேட்டா. ஆம், மன்னர் இருக்கும் இடம் போக வேண்டும் என்று முன்பே சொல்லவில்லையான்னு பதில் சொன்னான் காவல் தலைவன். சொன்னீர்கள், ஆனால் நீ இழுத்தா பூவழகி. மன்னர் கரிகாலர் என்பதை தெளிவுபடுத்தவில்லையே முடிச்சா இன்பவல்லி. ஏன் தெளிவுபடுத்தவில்லைன்னு கேட்டான் காவல் தலைவன். எங்கு தெரியப்படுத்தினீர்கள்னு கோவமா கேட்டா அல்லி. சரி சரி, 3 பெண்களும் சேர்ந்து கொண்டீர்களா? ஒரு பெண் கேள்வி கேட்க ஆரம்பித்தாலே சமாளிப்பது கஷ்டம். 3 பெண்களும் சேர்ந்து சொல்லம்பு தொடுத்தால் நான் தொலைந்தேன். இருக்கட்டும், யோசித்துப் பார்ப்பு அழகி. சோழ நாட்டின் நன்மையில் அக்கறையுள்ள அனைவரும் ஒருவரை மன்னர் என்று அழைப்பார்கள் என்று நான் சொல்லவில்லையான்னு கேட்டான் காவலர் தலைவன். ஆமாம்னு ஒத்துக்கிட்டா பூவழகி. உனக்கிருந்த குழப்பத்தில் இருங்கோவேளை மன்னன் என்று அழைப்பதாக அர்த்தம் செய்து கொண்டாய். அதற்காக என்னை கூலி என்று அழைத்தாய். நாவை துண்டிப்பதாக கூறினாய். நான் கூலி வாங்கவில்லை என்று சொன்னேன். துண்டிக்கப்படும் பாக்கியம் என் நாவுக்கு இல்லை என்றும் விளக்கினேன். இன்னும் எத்தனை விளக்கமாக சொல்ல முடியும்? அதுவும் உறையூருக்கருகில், எந்த வினாடியிலும் இருங்கோவேலின் வீரர்களால் நாம் சூழப்பட இருந்த அபாய நிலையில் சொன்னான் காவல் தலைவன். அதை கேட்டு கொஞ்ச நேரம் மௌனமா இருந்த பூவழகி அல்லிய பார்த்து, அல்லி, என் புத்தியே குழம்பி கிடக்கிறது. இவர் யார்? எப்படி எங்களை காப்பாற்றினீர்கள்னு கேட்டா. அல்லி காவல் தலைவனை ஒரு தடவை பார்த்து உத்தரவு கேட்கிற மாதிரி சொல்லட்டுமான்னு கேட்டா. சொல்லலாம்னு அனுமதிக்கிற மாதிரி காவல் தலைவன் தலையை அசைக்கவே, தலைவி, இவர் என் தந்தைன்னு சொன்னா அல்லி. அதை கேட்டு அல்லியோட தந்தைய ஆச்சரியமா பார்த்த பூவழகி, உன் தந்தையா? நாங்கூர்வேலான்னு கேட்டா. ஆம் தலைவி, நாங்கூர்வேல்தான். இவர் நாங்கூர்வேலானதை அவரே உங்களிடம் சொல்லவில்லையான்னு சொல்லி வெக்கப்பட்டா அல்லி. அவ வெக்கப்படுறத பார்த்து சிரிச்ச பூவழகி, ஆமாம் சொன்னார் அல்லி. உன்னை தன் ராணி என்று என்னிடம் அறிமுகப்படுத்திய அன்றே சொன்னார் மன்னர். ஆனால் உன் தந்தையை நான் பார்த்ததில்லை. இவரை நாங்கூர்வேல் என்று அறிந்துமா இருங்கோவேல் இவரை காவலராக நடத்துகிறான்னு ஆச்சரியமா கேட்டா. அவன் நடக்கவில்லை தலைவி, இவர்தான் தன்னை அப்படி நடத்திக் கொள்கிறார்னு சொன்னா அல்லி. ஏன்னு கேட்டா பூவழகி. நான் சாக விரும்பவில்லை பூவழகி. நான் நாங்கூர்வேலாக பதவியேற்று சற்று எதிர்ப்பை காட்டினாலும் பழைய நாங்கூர்வேலைப் போலவே என்னையும் தீர்த்து கட்டிவிடுவான் இருங்கோவேல். ஆகவே கரிகாலன் விஷயம் 2 முடிவாகும் வரை நாங்கூர் சிற்றரசை ஏற்க மறுத்தேன். இருங்கோவேலுக்கு பணி செய்வதே பெரும் பாக்கியம் என்றேன். அவனது பூரண நம்பிக்கையை பெற்றேன். ஆகையால்தான் அல்லி உன்னை நிர்பயமாக கண்காணிக்க முடிந்தது. மாரப்பவேளை புகாருக்கு அனுப்பிவிட்டு உன்னை சந்திக்க இருங்கோவேல் வரும்போது நாங்கள் இருவரும் உன்னை காக்கவும் முடிந்ததுன்னு விளக்கினார் நாங்கூர்வேல். அதை கேட்டு, என்னை காக்க வந்த நீங்கள் இருவரும் கீழேயே நின்று விட்டீர்களே, என்னை அந்த அயோக்கியன்னு சொல்லத் தொடங்கின பூவழகிய தடுத்து, அல்லி ஆணுடையில் குத்துவாளுடன் அறைக்கு வெளியே நின்றிருந்தாள். நீ ஒரு குரல் கொடுத்திருந்தால் இருங்கோவேலின் ஆயுட்காலம் அந்த அறையிலேயே முடிந்திருக்கும். உன்னை சிறை செய்ய இருங்கோவேல் குரல் கொடுத்ததும் உள்ளே நுழைந்த 2 வீரர்களில் அல்லியும் ஒருத்தி என்பதை ஊன்றிப் பார்த்திருந்தால் கண்டு கொண்டிருக்கலாம்னு சொன்னார் நாங்கூர்வேல். மேற்கொண்டு எதையோ கேட்க வாய திறந்த பூவழகிய தடுத்த நாங்கூர்வேல், நமக்கு இன்னும் 2 நாள் பயணம் இருக்கிறது பூவழகி. தவிர
இத்தனை நேரம் இருங்கோவேலின் வீரர்கள் நம்மை தேட முற்பட்டிருப்பார்கள். காவலர் தலைவன் தங்களை போக உத்தரவிட்டு தன்னந்தனியே ஒரே ஒரு வீரனுடன் உங்களை அழைத்து சென்றான் என்பதை கேட்ட மாத்திரத்திலேயே இருங்கோவேல் சந்தேகப்பட்டிருப்பான். நீங்கள் சிறையிலும் காணாதது சந்தேகத்தை உறுதிப்படுத்தியிருக்கும். இந்நேரம் உறையூரின் 4 எல்லைகளிலும் ஒற்றர்கள் கண்காணிப்பு பலமாயிருக்கும். புறப்படுங்கள். பேசுவதற்கு பின்னால் நிரம்ப அவகாசம் இருக்கிறது சொல்லிட்டு குதிரையில ஏறினார். 3 பெண்களும் குதிரைகள்ல ஏறிக்கிட்டதும் காட்டு மார்க்கமா ஒரு காத தூரம் மேற்குலையும் திரும்ப வடக்குலையும் கூட்டிட்டு போன நாங்கூர்வேல் பிற்பகல் நேரமானதும் அவங்க 3 பேரையும் ஒரு இடத்துல விட்டுட்டு அவர் மட்டும் பக்கத்துல இருந்த ஒரு கிராமத்துக்கு போனார். ஒரு நாழிகைக்கு அப்புறம் ஒரு பெரிய மூட்டைய தூக்கிட்டு வந்த நாங்கூர்வேல் அதுல இருந்து உழவர் உடைகளை எடுத்து அத போட்டுக்க சொல்லி 3 பேருக்கும் உத்தரவு போட்டுட்டு அவரும் ஒரு உழவன் ஆடைய போட்டுக்கிட்டு தலையில ஒரு முண்டாசையும் பலமா கட்டிக்கிட்டார். எல்லாரும் உழவன் உடைக்கு மாறினதும் குதிரைகளை விரட்டி விட்டுட்டு அவங்க 3 பேரையும் அழைச்சுக்கிட்டு பக்கத்து கிராமத்துக்குள்ள புகுந்து குடிசைகள் இருந்த இடத்த அடைஞ்ச நாங்கூர்வேல் அவங்க 3 பேருக்கும் உணவு வாங்கி கொடுத்தார். மாலை நேரம் வரைக்கும் அவங்க எல்லாரும் அந்த கிராமத்திலேயே இளைப்பாறினாங்க. திரும்ப அந்த கிராமத்துல இருந்து கிளம்பிய புதி வண்டிகள்ல பெண்களை ஏத்திக்கிட்டு நள்ளிரவு வரைக்கும் பயணம் செஞ்ச நாங்கூர்வேல் பெருசா இருந்த ஒரு பாதை கிளை பிரிஞ்ச ஒரு இடத்துல வண்டிகளுக்கு ஊதியம் கொடுத்துட்டு பெண்களோட அவரும் இறங்கி பிரிஞ்ச பாதைக்கு நேர் எதிரில இருந்த ஒரு காட்டுக்குள்ள புகுந்தார். அடுத்த நாள் பயணம் முதல் நாள் பயணத்தை விட மோசமா இருந்தது. ரொம்ப எச்சரிக்கையா இரவு நேரத்துல பயணம் செஞ்சுக்கிட்டும் பகல்ல ஊர் பேர் தெரியாத கிராமங்கள்ல இலைப்பாரிக்கிட்டும் பெண்களை வழி நடத்தின நாங்கூர்வேல் 3வது நாள் இரவு குணவாயூர் கோட்டத்துல இருந்த ஒரு காட்டை அடைஞ்சதும் ஆயாச பெருமூச்சு விட்டுட்டு பூவழகிய பார்த்து, பூவழகி, தெய்வத்தின் உதவியால் தப்பினோம். இனி 10 இருங்கோவேல்கள் வந்தாலும் பயமில்லைன்னு சொன்னார். சோழ நாட்டின் எல்லையை தாண்டி விட்டோமான்னு கேட்டா பூவழகி. ஆம்னு சந்தோஷமா சொன்னார் நாங்கூர்வேல். இது சேர நாடான்னு கேட்டா பூவழகி. இல்லை, கொங்கு நாடுன்னு சொன்னார் நாங்கூர்வேல். இங்கு ஏன் வந்தோம்னு கேட்டா பூவழகி. வா தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ள புகுந்தார் நாங்கூர்வேல். அடர்த்தியா இருந்த அந்த காட்டுக்குள்ள திடீர்னு எங்கிருந்தோ பந்தங்கள் தோன்றிச்சு. அந்த இடத்த பார்க்கவே கந்தர்வலோகத்தை மாதிரி இருந்தது பூவழகிக்கு. அவ கண் முன்னாடி தெரிஞ்ச காட்சிகளை பார்த்து 2 மாத இடைக்காலத்துல கரிகாலன் ஒன்னும் சும்மா கைய கட்டிக்கிட்டு உக்காந்துருக்கலன்னு புரிஞ்சுகிட்ட பூவழகி இடைக்கால அமைதி உடையிற நேரம் நெருங்கிடுச்சுன்னு உணர்ந்தா. பல படைகளோட வாயில்களை அங்கங்க அந்த காட்டுக்குள்ள பாத்துக்கிட்டே நடந்த பூவழகிக்கு ஒரே சமயத்துல மகிழ்ச்சியாவும் வருத்தமாவும் இருந்தது. கரிகாலனோட கை வலுவடைஞ்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்ட பூவழகி இதுல கலந்துக்க இளஞ்செழியன் கூட இல்லையேன்னு நினைச்சு வருத்தப்பட்டா. பல படைகளோட வாசலை தாண்டி கடைசியில கரிகாலனோட பிரம்மாண்டமான பாசறையை அடைஞ்சதும் அந்த பாசறையில தன்னோட படைத்தலைவர்களுக்கு எதிரில நின்ன கரிகாலன், வா சகோதரின்னு கூப்பிட்டு அவளோட கைகளை பிடிச்சுக்கிட்டதும் கரிகாலனை நினைச்சு பெருமைப்பட்டா பூவழகி. ஆனா அந்த சமயத்திலையும் இந்த படைகளை அவரல்லவா நடத்த வேண்டும்னு இளஞ்செழியனை பத்தின எண்ணம் தோணவே அவ கண்கள்ல இருந்து கண்ணீர் மடமடன்னு வர ஆரம்பிச்சது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம்.